வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு லெட்ஸ் பிளே ஃபேண்டசி யூடியூப் சேனல். நீங்க நம்ம யூடியூப் சேனலுக்கு புது நண்பரா இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம என்ன மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போறோம் அப்படின்னா, பிபிஎல்ல 36வது மேட்சான பிரிஸ்பன் ஹீட் வெர்சஸ் ஹோபர்ட் ஹரிகன்ஸுக்கான ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போறோம். இந்த மேட்ச் வந்து 16ஆம் தேதி மதியம் 2 மணிக்கு வந்து நடக்குது. ஸோ வெனியூ வந்து பாத்தீங்கன்னா பிரிஸ்பன்ல தான் இந்த மேட்ச் வந்து நடக்குது. பிரிஸ்பன் ஹீட்டுக்கு ஒரு ஹோம் பிச்சா வந்து யூஸ் பண்றாங்க. அது போக நம்மளுடைய டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணாத நண்பராக இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கோம். முக்கியமான அப்டேட் பிளஸ் ஃபைனல் டீம் எல்லாமே நம்மளுடைய டெலகிராம் சேனல்ல தான் கொடுத்துட்டு இருக்கோம். மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே போல நீங்க இன்னமும் ஃபேண்டசி XL11 ஆப்ல ஜாயின் பண்ணாத நண்பரா இருந்தீங்கன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான எல்லா ஃபியூச்சருமே இந்த ஆப்ல வந்து உங்களுக்கு ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ டிடிஎஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ஃப்ரீ, ஜிஎஸ்டி ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு வந்து ஃப்ரீயா பண்ணி கொடுக்குறாங்க. அதே போல இருக்கிறதுல லோவஸ்ட் என்ட்ரி ஃபீஸ் அப்படின்னா நீங்க வந்து ஃபேண்டசி XL11 சூஸ் பண்ணும். அது போக நீங்க எதிர்பார்க்கக்கூடிய லீடர் போர்டு எல்லா முக்கியமான சீரீஸுக்கும் வந்து சீரீஸ் லீடர் போர்டும் கொடுக்குறாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போர்டும் கொடுக்குறாங்க. கரண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா XL11 நமக்கு வந்து பிபிஎலுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போர்டு போயிட்டு இருக்கு. அது போக நீங்க வந்து கம்பேர் பண்ணி பாருங்க. நீங்க வந்து லோவஸ்ட் ஃபீஸ் அப்படிங்கிறவங்க மற்ற ஆப்புக்கும் இதுக்கும் நீங்க கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதர் ஆப்புக்கும் XL11 கம்பேர் பண்ணி பாருங்க. ஸோ எல்லா ஆஃபருமே இருக்கு. முக்கியமான டைம்ல உங்களுக்கு டெபாசிட் ஆஃபர்லாம் கொடுப்பாங்க. ஸோ XL11 ஆப்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்குது. அண்ட் இப்போ வந்து பிட்ச் ரிப்போர்ட் பார்த்துடலாம். ஸோ பிட்ச் ரிப்போர்ட் பிரிஸ்பன் ஹீட்ல நடக்கு. இந்த பிட்ச் வந்து நீங்க ப்ரெடிக்ட் பண்றதுக்கு ரொம்பவே ஈஸியான ஒரு பிட்சா தான் இருக்கு. நீங்க பாருங்க. ஸோ பிட்ச் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லும் போது இதுதான் ஆஸ்திரேலியால ஒரு நல்ல ஒரு பெரிய பவுண்டரி லைன் கொண்ட ஒரு பிட்ச் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க முதல் பாயிண்ட்ல. ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு நல்ல ஒரு குட் பவுன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பிட்ச் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே போல பாத்தீங்க அப்படின்னா நியூ பால்ல நல்ல ஒரு மூவ்மெண்ட் இருக்கும். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பவர் பிளேயர் பவுலர்ஸ்க்கு வந்து நல்ல மூவ்மெண்ட் இருக்கும். பட் போக போக வந்து பாத்தீங்க அப்படின்னா பால் வந்து எந்த ஒரு ஸ்விங்கு பவுன்ஸ் இல்லாம பேட்டுக்கு வந்து நைஸா வரும்னு தெளிவா போட்டிருக்கிறாங்க. இப்போ லாஸ்டா நடந்த இந்த சீசன்ல ஒரு 4 மேட்ச் நடந்திருக்கு. என்ன மேட்ச்லாம் பாத்தீங்கன்னா சிட்னி தண்டர் வெர்சஸ் பிரிஸ்பன் ஹீட், பிரிஸ்பன் ஹீட் வெர்சஸ் மெல்போர்ன் ஸ்டார்ஸ், பிரிஸ்பன் ஹீட் வெர்சஸ் சிட்னி சிக்ஸர்ஸ், அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸ் வெர்சஸ் பிரிஸ்பன் ஹீட். இந்த பிட்ச்ல ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாருங்க செகண்ட் பேட்டிங் தான் வின் பண்ணியிருப்பாங்க. 173, 174, 149, 153, 138, 142, 174, 175. இந்த சீசன்ல விளையாண்ட 4 மேட்சுமே பேட்டிங் செகண்ட் பண்ண டீம் தான் வின் பண்ணியிருக்கிறாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா பிரிஸ்பன் ஹீட்டை பொறுத்த வரைக்கும் இதுல வந்து 4 மேட்ச் ஆடி இருக்கிறாங்க. அவங்க ஹோம் பிட்ச்ல 2 மேட்ச் வின் பண்ணியிருக்கிறாங்க, 2 மேட்ச் வந்து தோத்துருக்காங்க. பேட்டிங் செகண்ட் பண்ண 2 மேட்சுமே வின் பண்ணியிருக்கிறாங்க. பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண மேட்ச் வந்து தோக்கதான் செஞ்சிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பொதுவான ஸ்டேட்மெண்ட், நீங்க பார்த்துக்கோங்க. விக்கெட் அப்படிங்கும் போதும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல கொஞ்சம் நல்லாவே விக்கெட்ஸ் போயிருக்கு. செகண்ட் இன்னிங்ஸ்ல கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை விட கம்மியாக தான் நம்ம வந்து விக்கெட்ஸ் போயிருக்கு அப்படின்னு சொல்ல முடியும். அது போக இந்த சீசன்ல ஃபாஸ்ட் வெர்சஸ் ஸ்பின்னர்ஸ். ஃபாஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படி விக்கெட் எடுத்திருக்கிறாங்க, ஓவராலா அந்த 4 மேட்ச்ல 75 ஓவர் வந்து பவுல் பண்ணி 26 விக்கெட் தான் ஸ்கோர் பண்ணியிருக்கிறாங்க. ஆவரேஜா 22.65. 76 ஓவர்ல ஒரு 75 ஓவர்ல 26 விக்கெட்ஸ் வந்து எடுத்து கொடுத்துருக்காங்க. ஸ்பின்னர்ஸை பொறுத்த வரைக்கும் எப்படி விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்கன்னா 39 ஓவர்ல வெறும் 8 விக்கெட் தான். ஆவரேஜ் பாருங்க 41. ஸோ ஃபாஸ்ட்டுக்கும் ஸ்பின்னருக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. இதுல வந்து ஃபாஸ்ட் தான் ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பிட்ச்ல நல்லா பவுல் பண்ணியிருக்கிறாங்க கம்பேர் டு ஸ்பின்னர்ஸை விட. அடுத்ததான் நம்ம வந்து ரீசெண்டா எந்தெந்த பிளேயர்ஸ் எப்படி எப்படி ஃபார்ம்ல இருக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம வந்து தெளிவா பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய ப்ரெடிக்ஷன் வந்து போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த சைடு பாருங்க, ஹோபர்ட் ஹரிகன்ஸோட பிளேயர்ஸோட நேம் லிஸ்ட் இருக்கு. இதுல வந்து ஜீவனை பொறுத்த வரைக்கும் பெருசா ஒரு ஆடவே இல்லை இந்த சீசன்ல. மொத்தமே 3 மேட்ச் தான் ஆனாரு. இந்த ஒரே ஒரு மேட்ச் மட்டும்தான் ஒரு 22 ரன் ஸ்கோர் பண்ணி கொடுத்தாரு. அடுத்து மிச்சல் ஓவன், ஸோ ஒரு சூப்பரான பிளேயர், நல்ல யங் டேலண்டட் பேட்ஸ்மேன். இந்த மேட்ச் ஒரு 101, ஒரு 33, 37, ஒரு 24 ரன் பிளஸ் ஒரு விக்கெட்னு சொல்லி
ஓரளவுக்கு அவர் எல்லா மேட்சுமே நல்லாவே கான்ட்ரிபியூட் பண்ணி கொடுத்திருக்கிறாரு. அடுத்து வாக்கிங் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 2 மேட்ச்லயுமே பெருசா ஸ்கோர் பண்ணல, ஒரு 16, 12 அந்த மாதிரி தான் ஸ்கோர் பண்ணியிருக்கிறாரு. மேத்யூ வெய்டு முதல்ல வந்து ஃபிளாப்பான ரிசல்ட் தான் கொடுத்தாரு, ஒரு மேட்ச் நல்லா ஆடினாரு, அடுத்து பெருசா இல்ல. அண்ட் இந்த மேட்ச் லாஸ்ட் மேட்ச் வந்து ஒரு 36 ரன் ஸ்கோர் பண்ணி கொடுத்தாரு. நம்ம கூட ட்ரம்ப் கார்டா யூஸ் பண்ணி பாருங்கன்னு சொல்லியிருந்தோம். அடுத்து நிக்கில் சௌத்ரி ஏதாச்சும் ஒரு இதுல பேட்டிங் இல்ல பவுலிங்ல வாங்கி கொடுத்துறாரு. இந்த மேட்ச் பாருங்க, பவுலிங்ல பண்ணல, பட் பேட்டிங்ல ஒரு 36 ரன் அடிச்சிட்டாரு. இந்த மேட்ச்ல 29 ரன் பிளஸ் ஒரு விக்கெட், இதுல 22 ரன் பிளஸ் 0 விக்கெட், 42 ரன் பிளஸ் ஒரு விக்கெட், 20 ரன் பிளஸ் ஒரு விக்கெட். சோ முதல் 2 மேட்ச் தான் ஒரு ஃபிளாப்பான ரிசல்ட் கொடுத்தாரு, மீதி எல்லா மேட்சுமே பெஸ்ட் ஃபேண்டசில வந்துட்டாரு. அடுத்து டிம் டேவிட் கொஞ்சம் கரண்ட்ல நல்ல ஃபார்ம்ல ஆடிட்டு இருக்கிறாரு. இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் எல்லா மேட்சுமே ஒரு கணிசமான ஸ்கோர் வந்து பாத்தீங்கன்னா டிம் டேவிட் வந்து ஆடி கொடுக்குறாரு அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்து ஜாக் டோரன், சோ லாஸ்ட் மேட்ச் தான் உள்ள இறக்குனாங்க, வெறும் 7 ரன் மட்டும் தான் அடிச்சாரு. நாத்தன் எலிஸ் வந்து கொஞ்சம் ஃபார்ம் அவுட்ல இருக்காரோ அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஏன்னா லாஸ்ட் சீசன்ல நல்லா பெர்ஃபார்மன்ஸ், நல்லா விக்கெட் எடுத்தாரு. இந்த சீசன் ஒரு விக்கெட்டுக்கு மேல எடுக்க மாட்டேங்கிறாரு. அதுவும் பாத்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச் தான் ஒரு விக்கெட், அதுக்கு முந்தின 2 மேட்ச்லயும் விக்கெட் எடுக்கல, அதுக்கு முந்தின மேட்ச்ல ஒரு விக்கெட் தான் எடுத்து கொடுக்குறாரு. மெரிடித் சூப்பரா பவுல் பண்றாரு. இந்த ஒரு மேட்ச் தவிர்த்து மீதி எல்லா மேட்சுமே ஒரு விக்கெட் 2 விக்கெட் அந்த மாதிரி சூப்பரா எடுத்து கொடுத்துட்டு இருக்கிறாரு. சோ எனக்கு தெரிஞ்சு இவர் இன்னைக்கு ஆடுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான். சோ ஏன்னா லாஸ்ட் மேட்ச் ஒரு ஓவர் பவுல் பண்ணிட்டு இன்ஜுரி ஆகி போயிட்டாரு. பட் இருந்தாலும் உங்களுக்கு அவரோட ஸ்டாட்ஸ் இருக்கட்டுமே கொடுத்துருக்கேன். அந்த இடத்துல யாரை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண போறாங்கன்னு இன்னும் தெரியல, ஸ்குவாட் இன்னும் ரிலீஸ் ஆகல. பீட்டர் ஹாட்ஸ்லகு லாஸ்ட் 2 மேட்சா பாத்தீங்கன்னா 4 ஓவர் பவுல் பண்றாரு, பிளஸ் விக்கெட் தான் அவருக்கு கிடைக்க மாட்டேங்கிறாரு. எக்கனாமி நல்லா மெயின்டைன் பண்றாரு, பட் விக்கெட் வந்து பெருசா அவருக்கு கிடைக்க மாட்டேங்குன்னு தான் சொல்லணும். அடுத்ததா பிரிஸ்பன் ஹீட், இன்னைக்கு பிரிஸ்பன் ஹீட்ல உஸ்மான் கவாஜா உள்ள வர்றாரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. டெஸ்ட் சீரீஸ்லயும் பெருசா அவர் ஆடல, பட் இந்த மாதிரி டொமஸ்டிக் லீக்ல கொஞ்சம் நல்லாவே ஆடக்கூடிய ஒரு பிளேயரா தான் இருக்கிறாரு. அடுத்து நாதன் மெக்ஸ்வென் இன்னைக்கு ஓப்பனிங் ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில மேட்ச்ல நல்லாவே கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறாரு, ஒரு சில மேட்ச்ல டப்புன்னு அவுட் ஆகியும் போயிருக்கிறாரு. அடுத்து லபுஷேனும் வந்து இன்னைக்கு வந்து ஸ்குவாடுக்குள்ள வர்றாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து அல்சோப், ஸோ லாஸ்ட் 2 மேட்சாவே ஃபிளாப்பான ரிசல்ட் மட்டும்தான் வந்து அவர் கொடுத்துட்டு இருக்கிறாரு. மேட் ரென்ஸா ஓரளவுக்கு டீசெண்டா இந்த டீம்ல ஆடுனது அப்படின்னு அவரை சொல்லலாம். நம்ம ஒரு பாருங்க, ஒரு 4 மேட்ச் கிட்ட நல்லா ஸ்கோர் ஆடி கொடுத்துருக்கிறாரு. மேக்ஸ் பேயண்ட் இந்த சீசன்ல எதிர்பாராத விதமா எல்லா மேட்சுமே ஓரளவுக்கு ஒரு ஸ்கோர் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு பிளேயரா தான் இருந்திருக்கிறாரு, நீங்க பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். அடுத்து மிச்சல் நசீர் லாஸ்ட் 2 மேட்சா பாத்தீங்கன்னா உள்ள வந்தாரு, ஓரளவுக்கு டீசெண்டா ஆடினாரு. லாஸ்ட் மேட்ச்ல ஓப்பனிங்லாம் இறக்கி விட்டாங்க, அது வந்து முன்ரோக்கு வந்து இன்ஜுரி ஆனதுனால ஓப்பனிங் ஆனாரு, பட் அவரோட ஆர்டர் அப்படிங்கிறது லேட்டா தான் ஆடுவாரு. சேவியர் பேட்லெட் போன சீசன்ல எல்லா மேட்சுமே விக்கெட் ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்தாரு. இந்த சீசன்ல ஒரு சில மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 மேட்ச்ல அது மிஸ் ஆயிடுச்சு. ஸ்பென்னர் ஜான்சன் அதே மாதிரி தான் ஒரு 2 மேட்ச் தவிர்த்து மீதி எல்லா மேட்சுமே விக்கெட் எடுத்து கொடுக்குறாரு. ஸ்வீப்சன் லாஸ்ட் பாருங்க, தொடர்ந்து ஒரு 4 மேட்ச் 5 மேட்சா விக்கெட்டே எடுத்து கொடுக்கணும்னு சொல்லி லாஸ்ட் மேட்ச்ல ட்ரம்ப் கார்டா ட்ரை பண்ண சொல்லும், பட் 2 விக்கெட் எடுத்து கொடுத்துட்டாரு லாஸ்ட் மேட்ச்ல. மேத்யூ ஹூக்மன் எல்லா மேட்சுமே வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து விக்கெட் எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு பவுலரா தான் வந்து நமக்கு இருக்கிறாரு. ஸோ எல்லாருடைய பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் நீங்க பாத்துக்கோங்க. ப்ரெடிக்ஷன் நம்ம இப்போ இத 11 பிளேயர், இங்க ஒரு 11 பிளேயர், இந்த 22 பிளேயரை நம்ம வந்து மஸ்ட் பிக் யாரு, ஸ்மால் லீக்ல யாருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம், உங்களுடைய ட்ரம்ப் கார்டு யாரு, அப்புறம் கேப்டன் வைஸ் கேப்டன் அப்படிங்கிறத நம்ம வந்து 1 by 1 நம்ம இப்போ பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்னமும் ஈஸியா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இன்னைக்கு டீம்ல வந்து பாத்தீங்கன்னா மஸ்ட் பிக் ஆப்ஷன்ல நான் வந்து ஒரு 6 பேரை வந்து செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு என்னுடைய ப்ரெடிக்ஷன் படி. ஒரு மஸ்ட் பிக் ஆப்ஷன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் உங்க பிளேயரை 95 முதல் 80% வரைக்கும் செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதுல வந்து ஸ்பென்னர் ஜான்சன் பிரிஸ்பன் ஹீட்ல, அப்புறம் சேவியர் பேட்லெட் அண்ட் மிச்சல் நசீர், இந்த 3 பேருமே ஓரளவுக்கு இம்பார்ட்டன்ட். இதுல வந்து ஸ்பென்னர் ஜான்சனை பொறுத்த வரைக்கும் முதல் பாயிண்ட் அப்படின்னா ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர் அவர் வந்து, அது அவருடைய ஒரு பிளஸ். அது போக அவருடைய 4 ஓவரை வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணுவாரு மினிமம். இன்னைக்கு மேட்ச்ல குறிப்பா அவர் வந்து செகண்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணாருன்னா கூட கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கம்மி பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்ல பவுல் பண்ணார் அப்படின்னா கண்டிப்பா 1 or 2 விக்கெட்ஸ் எடுத்து கொடுத்துருவார் அப்படிங்கிறது என்னுடைய இது. ஓரளவுக்கு இந்த பிட்ச்ல நல்லா பரிச்சயமான பிட்ச் அவருக்கு, நல்லாவே விக்கெட்ஸும் எடுத்து கொடுத்துருக்கிறாரு. ஸோ நீங்க ஒரு மஸ்ட் பிக்கா நீங்க வந்து ஸ்பின்னர் ஜான்சன் வைக்கலாம். ஏன்னா இனிஷியல் அட்டாக் பண்ணக்கூடியது அவர் தான். இனிஷியல்ல 2 ஓவர், மிடில் 1 ஓவர், கடைசி 4 ஓவர்ல 1 ஓவர் பவுல் பண்ணுவார். அடுத்து சேவியர் பேட்லெட், அவரும் அப்படிதான் ஒரு ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர்.
அவருடைய 4 ஓவரை வந்து யாருக்கு எப்படி டே செட் ஆனாலும் சரி 4 ஓவர் கண்டிப்பா பவுல் பண்ணக்கூடிய ஒரு ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர் பிளஸ் ஒரு விக்கெட் டேக்கிங் பவுலர். மினிமம் பாத்தீங்கன்னா 1 or 2 விக்கெட்ஸ் வந்து கண்டிப்பா நமக்கு வந்து சேவியர் பேர்ட்லெட்ல இருந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா அந்த லெவலுக்கு இந்த பிச்சில் பரிச்சயமான பிச், அவருக்கு ஹோம் பிச் நல்லா விக்கெட் எடுப்பாரு. குறிப்பா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணாருனாலும் நல்ல இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்கலாம். நீங்க வந்து கண்டிப்பா சேவியர் பேட்லெட்டை ட்ரை பண்ணிக்கலாம். டெத்லயும் 1 ஓவர் பவுல் பண்ணுவாரு. கடைசி 4 ஓவர்ல 1 ஓவர் பவுல் பண்ணுவாரு. நசீரை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா பாத்தீங்கன்னா ஒரு 3ல இருந்து 4 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ணுவாரு. நம்ம ஸ்வேரா அவர் வந்து 4 ஓவர் பவுல் பண்ணுவாருன்னு சொல்ல முடியாது. எப்படி வந்து ஸ்பென்னர் ஜான்சனுக்கும் பேட்லெட்டுக்கு சொன்னோமோ அதே மாதிரி சொல்ல முடியாது. குறைந்தது 3ல இருந்து 4 ஓவர் பவுல் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். பிளஸ் ஒரு கணிசமான பேட்டிங் ஆடி கொடுக்கக்கூடிய பேட்டிங் பேக்கப் இருக்கு. இன்னைக்கு ஒருவேளை பிரிஸ்பன் ஹீட் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்றாங்க அப்படின்னா, டாப் ஆர்டர்ஸ் கொஞ்சம் சொதப்பிட்டாங்க அப்படின்னா, அவர்கிட்ட இருந்து நம்ம வந்து ஒரு குறைஞ்சது ஒரு 15ல இருந்து 20 ரன் அடிச்சு கொடுத்தா கூட ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துட்டாருன்னா கண்டிப்பா மஸ்ட் பிக் ஆப்ஷன்ல அவர் வந்துருவாரு. பட் செலக்டட் பெர்சன்டேஜ்ங்கும் போது இந்த மாதிரி இவரை செலக்ட் பண்ணல, கொஞ்சம் கம்மியா தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க. பட் நான் வந்து மஸ்ட் பிக் ஆப்ஷன்ல தான் அவர் சொல்றேன். ஏன்னா ஏதாச்சும் ஒரு இதுல நமக்கு பேட்டிங்ல பவுலிங்ல பாயிண்ட் வாங்கி கொடுத்துருவாரு. அதே போல மெரிடித் இங்க ஹோபர்ட்ல வந்து கடந்த ஒரு 4-5 மேட்சா பாத்தீங்கன்னா மினிமம் 1 விக்கெட்ல இருந்து 2 விக்கெட் வரைக்கும் எல்லா மேட்சுமே எடுத்து கொடுக்குறாரு. அது போக கடைசி 4 ஓவர்ல கடைசிக்கு முந்தின ஓவர் பவுல் பண்றாரு. இனிஷியல்ல பவர் பிளேல அட்டாக் பண்றாரு. ஒரு டீசெண்டா நல்ல ஒரு ஃபார்ம்ல இருக்கக்கூடிய ஒரு பவுலருங்கிறதுனால நம்ம அவரை எடுக்கிறோம். ரைட் ஆம் ஒரு ஃபாஸ்ட் பவுலரா இருக்கிறாரு. அடுத்து நிகில் சௌத்ரி அந்த டீமோட ஒரு மிடில் ஆர்டர் பிளஸ் பேட்டிங் வந்து பாத்தீங்கன்னா கணிசமா அவர் வந்து ஒரு 20ல இருந்து 30 ரன்னுக்குள்ள எல்லா மேட்சுமே ஆடுறாரு. குறைஞ்சது 2ல இருந்து 3 ஓவர் பவுல் பண்றாரு. பிளஸ் ஒரு விக்கெட் ஆச்சும் எப்படியாச்சும் எடுத்து கொடுத்துருவாரு. அப்படி இல்லையா இன்னைக்கு ஒரு 35 ரன் அடிக்கிறாரு அப்படின்னா விக்கெட் எடுக்கலனாலும் பிரச்சனை இல்லை. ஏன்னா ஒரு 35 ரன் அடிக்கும் போது ஒரு 50 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் கிட்ட வந்துடும் நமக்கு. இல்லையா திடீர்னு ஒரு 10 ரன் தான் அடிக்காருன்னா அன்னைக்கு மேட்ச்ல ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துடுறாரு. அப்படிங்கும்போது ஏதாச்சும் ஒரு இதுல பெர்ஃபார்ம் பண்ணிடுறாரு நிகில் சௌத்ரி. லாஸ்ட் ஒரு 5-6 மேட்சாவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஒரு மெயின் ஸ்பின்னரா இருக்கிறாரு அந்த டீமுக்கு வந்து. அடுத்து மிச்சல் ஓவன் இனிஷியல்ல ஆடுறாரு. பவர் பிளேல ஒரு ஓப்பனிங் ஆடுறாரு. நல்ல ஒரு அட்டாக்கிங் பிளேயர், பவர் பிளே அட்டாக்கிங் பிளேயர். அந்த பவர் பிளேல வந்து சூப்பரா வந்து மேட்சை வந்து முடிக்கிறாரு. அன்னைக்கு லாஸ்ட் மேட்ச்ல கூட பாத்தீங்கன்னா பெத்தேல் ஓவர் வந்து கிழிச்சு விட்டாரு. முதல் ஓவர் 17 ரன் பெத்தேல் கொடுப்பாரு ரெனகட்ஸ்க்கு அகைன்ஸ்ட். அதே மேட்சை மாத்திரும் மூவ்மெண்டே. சோ அந்த மாதிரி ஆடக்கூடிய ஒரு ஹார்டு ஹிட்டர் நீங்க குறைஞ்சது ஒரு 25ல இருந்து ஒரு 30 ரன்னுக்குள்ள எதிர்பார்க்கலாம். பிளஸ் இப்போ வந்து பவுல் பண்றாரு, 2 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ணுவாரு. சோ அதனால நீங்க மஸ்ட் பிக் ஆப்ஷனா இந்த 6 பேரையும் நீங்க கண்டிப்பா வைக்கலாம். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஸ்பென்னர் ஜான்சன், சேவியர் பேட்லர், நசீர், மெரிடித், நிகில் சௌத்ரி, மிச்சல் ஓவன். இந்த 6 பேருமே உங்களுடைய மஸ்ட் பிக் ஆப்ஷனா இன்னைக்கு நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் என்னுடைய ப்ரெடிக்ஷன் படி. அடுத்ததா இன்னைக்கு நீங்க ஒரு ஸ்மால் லீக் டீம் கிரியேட் பண்றீங்கன்னா இந்த 6 பேரை கொஞ்சம் கவனமா போக்கஸ் பண்ணுங்க. அதுல வந்து உஸ்மன் கவாஜா டெஸ்ட்ல இருந்து இப்பதான் வந்திருக்கிறாரு. ஆனால் ஒரு பிளஸ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த பிச்செல்லாம் அவருக்கு நல்ல ஒரு பரிச்சயமான பிச்சு. மற்ற பிளேயர்ஸோட அவர் இதெல்லாம் டெஸ்ட் அதெல்லாம் நிறைய ஆடி இருக்கிறாரு. அதே போலதான் லபுஷேனும் வந்து இந்த 2 பேருமே நல்லா இந்த பிரிஸ்பன் பிச்சில எல்லாம் நல்லா ஆடி இருக்கிறாங்க. நீங்க இந்தியா சீரீஸ் கூட அவங்க இந்த பிச்சில ஆடி இருக்கிறாங்க. அப்படிங்கும் போது பிச்சை பத்தி நல்லா தெரியும். அது மட்டும் இல்லாம கவாஜா வந்து அந்த பவர் பிளே ஹிட்டர், இந்த பவர் பிளேல கொஞ்சம் அதிரடியா ஆடிடுவாரு. நீங்க டெஸ்ட் தானே அவர் டெஸ்ட் பிளேயர் நினைக்கிறாதீங்க. கவாஜா வந்து ஆடுவார், ஓரளவுக்கு இந்த பிச்சில் ஆடுவார். நீங்க குறைஞ்சது வந்து ஒரு 25ல இருந்து ஒரு 30 ரன் வரைக்கும் கவாஜா கிட்ட இருந்து நீங்க எதிர்பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு ஆடக்கூடிய பிளேயர். அது போக லபுஷேன் இருந்து நம்ம வந்து ஓரளவுக்கு ஒரு கணிசமான ரன் எடுத்தாலும் பிளஸ் பவுலிங் ஆப்ஷன் இருக்கு அவர்கிட்ட. சோ பவுலிங் ஆப்ஷன் பவுல் பண்ணுவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா பிரிஸ்பன் ஹீட்டுக்கு பவுல் பண்றாரு இல்லையா என்னால சுவார சொல்ல முடியாது. ஆனா இதுக்கு முன்னாடி சீசன்ல பவுல் பண்ணி விக்கெட் எல்லாம் எடுத்து கொடுத்திருக்கிறாரு. ஒரு கணிசமா பொறுமையா ஆடி ஒரு 30+ ரன் அடிச்சு கொடுப்பாரு. அதே போல ரென்சா இந்த சீசன்ல நல்ல ஒரு ஃபார்ம்ல ஆடிட்டு இருக்கிறாரு. எல்லா மேட்சுமே ஒரு 20 to ஒரு 35 ரன்னுக்குள்ள கணிசமா எல்லா மேட்சுமே கன்சிஸ்டன்சியா ஸ்கோர் பண்ணி கொடுக்குறாரு. சோ ஸ்மால் லீக்னு வரும்போது உஸ்மன் கவாஜா, லபுஷேனே, அடுத்து வந்து
மேட் ரென்சா இந்த பிளேயர் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. நிறைய பேர் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. உஸ்மன் கவாஜாவுக்கு பதிலாக நாதன் மெக்ஸ்வெனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. லபுஷேனுக்கு பதிலாக மேக்ஸ் பிரையண்டுக்கு அவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க ஸ்மால் லீக்கை பொறுத்த வரைக்கும். பட் இந்த ரெண்டு பேரும் உள்ள வர்றது தெரியாம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. பட் இவங்கள ஸ்குவாட்ல வந்து ஆட் பண்ணிட்டாங்க. இங்க பாத்தீங்கன்னா மேத்யூ வெய்டு வந்து விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல இருக்காரு. ஏன்னா நமக்கு வந்து இன்னைக்கு விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல ஒன்னு வெய்டு எடுக்கணும் இல்ல அல்சூப் எடுக்கணும். பிரிஸ்பன் ஹீட்ல இருக்கக்கூடிய விக்கெட் கீப்பர். சோ நீங்க சேஃபா போறதா இருந்தா ஸ்மால் லீக் விளையாடுறதா இருந்தா மேத்யூ வெய்டை தான் எடுத்தாகணும். ஏன்னா பேட்டிங் கொஞ்சம் நல்லா ஆடுறாரு, ஃபார்ம்ல இருக்கிறாரு கம்பேர் டு பிரிஸ்பன் ஹீட் விக்கெட் கீப்பர் அல்சூப்பை விட. அதனாலதான் ஸ்மால் லீக்ல வந்து நம்ம வந்து மேத்யூ வெய்டை கொடுக்குறோம். அடுத்து டிம் டேவிட் நல்ல ஒரு ஃபார்ம்ல இருக்கிறாரு. நீங்க பாத்தீங்க ரீசெண்டா ஸ்கோர் பார்த்திருப்பீங்க. எல்லா மேட்சுமே ஒரு கணிசமான ஸ்கோர் ஆடுறாரு. பிளஸ் பவுலிங் ஆப்ஷன் வேற இருக்கு. மினிமம் பாத்தீங்கன்னா 2 ஓவர் வரைக்கும் டிம் டேவிட் பவுல் பண்றாரு. அதுல ஓவர் பவுலிங் பண்ணி ஒரு விக்கெட் எடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸ்ட்ரா ஓவர் பவுல் பண்ணுவாரு. ஓவர் பவுல் பண்ணி நிறைய ரன் கொடுத்துட்டாருன்னா 2 ஓவரோட முடிச்சிருவாங்க. அதனால எப்படி பார்த்தாலும் 2 ஓவர் பவுல் பண்ணுவாரு. அண்ட் எலிஸ் வந்து அந்த டீமோட டெத்ல அட்டாக் பண்றாரு. கடைசி ஓவர் அந்த போபட்டோட கடைசி ஓவர்லாம் எலிஸ் தான் பவுல் பண்றாரு. அதனால மினிமம் நீங்க வந்து ஒரு விக்கெட்ல இருந்து 2 விக்கெட் எதிர்பார்க்கலாம். அதனால நீங்க வந்து எலிஸ்க்கு வந்து ஸ்மால் லீக்ல ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. சோ இப்போ நீங்க ஸ்மால் லீக் விளையாடுறீங்க அப்படின்னா கண்டிப்பா உஸ்மன் கவாஜா, லபுஷேனு, மேட் ரென்சா, மேத்யூ வெய்டு, டிம் டேவிட், எலிஸ் இந்த 6 பேரையும் கட்டாயம் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். இப்போ இன்னைக்கு மேட்ச்ல உங்களுடைய ட்ரம்ப் கார்டு பிக்கா நீங்க யாரை சூஸ் பண்ணலாம்? ரொம்ப லோ பெர்சன்டேஜ்ல இருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட் பிளேயரை சூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ட்ரம்ப் கார்டா பீட்டர் ஹாஷ்லோ. ஸோ அவர் வந்து எல்லா மேட்சுமே பாத்தீங்கன்னா 4 ஓவர் பவுலிங் பண்ணி விக்கெட்டே கிடைக்க மாட்டேங்குது. ஆனா 24 பால்ல ஒரு நல்ல பால் கிடைச்சா கூட அது ஒரு பெரிய ட்ரம்ப் கார்டா இருக்கும். ஒரு விக்கெட் டப்புன்னு ஒரு போல்ட் ஆக்கிட்டாருன்னா 33 பாயிண்ட் நமக்கு வந்து பிளஸ் பிளேயிங் 11 சேர்ந்து 37 பாயிண்ட் 40 பிளஸ் பாயிண்ட் வந்துருவாரு. ஸோ ஒரு நல்ல ஒரு ட்ரம்ப் கார்டு. லாஸ்ட் மேட்ச் நான் ஒரு ட்ரம்ப் கார்டா ஒரு ட்ரை பண்ணேன், பட் விக்கெட் எடுக்கல. ஸோ வேஸ்டா போச்சு. ஆனா 4 ஓவர் கம்ப்ளீட் பண்றாரு. இல்லையா நீங்க ஜீவலுக்கு போகலாம். ஸோ பேட்டிங்ல கொஞ்சம் அவுட் ஆஃப் ஃபார்ம்ல தான் இருக்கிறாரு. இந்த 2 பிளேயர்ஸுமே வாக்கியமும் சரி ஜீவனும் சரி போபட்டோட டாப் ஆர்டர்ஸ் ஓப்பனிங் ஒன்றும் ஆடுறாங்க. 2 பேருமே ஃபார்ம் அவுட்ல தான் இருக்கிறாங்க. பட் இதுல வந்து அட்லீஸ்ட் 2 பேர்ல யாராச்சும் ஒருத்தருக்கு வந்து நீங்க வந்து கண்டிப்பா ஒரு ட்ரம்ப் கார்டா நீங்க ட்ரை பண்ணலாம். இன்னைக்கு மேட்ச்ல குறிப்பா செகண்ட் பேட்டிங் பண்ணாங்கன்னா நீங்க வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். ஏன்னா செகண்ட் பேட்டிங் பண்ற டீம் வந்து கட்டாயம் இந்த பிட்ச்ல வின் பண்றாங்கிறது பிட்ச் ரிப்போர்ட்டோட ஸ்டாட்ஸ். ஸோ அப்படி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாங்கன்னா கூட பெருசா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க தேவையில்லை. பட் செகண்ட் பேட்டிங் பண்ணாங்கன்னா கண்டிப்பா இந்த 2 பேர்ல யாருக்காச்சும் ஒருத்தருக்காச்சும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்க. அடுத்தே போல மேத்யூ ஹூக்மேன், ஸ்வீப்சன் 2மே ஸ்பின்னர்ஸ். லாஸ்ட் மேட்ச்ல யாருமே வந்து விக்கெட் எடுக்கல. நசீரா இருக்கட்டும், பேட்லெட்டா இருக்கட்டும், ஸ்பின்னர் ஜான்சனா இருக்கட்டும், இந்த 2 ஸ்பின்னர்ஸ் தான் வந்து விக்கெட் எடுத்து கொடுத்தாங்க. அப்படிங்கும்போது கொஞ்சம் லோ பெர்சன்டேஜ்ல இருக்கக்கூடிய நல்ல ஒரு ஸ்பின்னர். அதுலயும் குறிப்பா பாத்தீங்கன்னா மேத்யூ ஹூக்மேன் வந்து கண்டிப்பா 2 ஸ்வீப்ஸ்னா அவரான்னு கேட்கும்போது நான் அவரை தான் சொல்லுவேன். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. அதே போல விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய அல்சூப்பையும் நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்றதா இருந்தா பண்ணலாம். ஏன்னா மேத்யூ வெய்டோட செலக்டட் பெர்சன்டேஜ் 85%, இவருடைய சதவீதம் வந்து பாத்தீங்கன்னா 15% தான் செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. எல்லாருமே மேத்யூ வெய்டுக்கு தான் போறாங்க. இப்போ நீங்க ஒரு 10 டீம் கிரியேட் பண்றீங்க அப்படின்னா 10லயுமே மேத்யூ வெய்ட போடுறது முட்டாள்தனம். ஏன்னா திடீர்னு மேத்யூ வெய்டு ஃபிளாப் ஆயிட்டாருன்னா முடிஞ்சு போச்சு. அதனால ஒரு 10க்கு 7ல இருந்து 8 மேத்யூ வெய்டுனா ஒரு 3ல இருந்து 2 டீம் ஆச்சும் நீங்க வந்து அல்சூப்பை ட்ரை பண்ணுங்க. பரவாயில்ல, தோத்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிறவங்க கண்டிப்பா அவர் வந்து ஃபோக்கஸ் பண்றதுல தப்பே கிடையாது. ஸோ ட்ரம்ப் கார்டு பிக்கை பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு டீம் சேஃபான ஸ்மால் லீக் டீம்ல கேப்டன் வைஸ் கேப்டன் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நிகில் சௌத்ரி. ஸோ நல்ல ஒரு பிளேயர், பேட்டிங் பிளஸ் பவுலிங் ஆப்ஷன் உங்களுக்கு இருக்கு. சேவியர் பேட்ல கண்டிப்பா 1 or 2 விக்கெட்ஸ் எடுத்து கொடுப்பாரு. குறிப்பா வந்து நீங்க அவர் வந்து ஃபர்ஸ்ட்ல பவுல் பண்ணாருன்னா நீங்க வந்து கண்டிப்பா வைஸ் கேப்டனுக்கு போகலாம். ஏன்னா 4 ஓவர் கம்ப்ளீட் பண்றாரு. அதே போல ரிஸ்கா இன்னைக்கு வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் பாத்தீங்க அப்படின்னா என்னுடைய ரிஸ்கான கேப்டன் வைஸ் கேப்டனா ஸ்பின்னர் ஜான்சனை வந்து நீங்க கட்டாயமா கேப்டன் ஆர் விசியாவாச்சும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். மிச்சல் ஓவனும் பெஸ்ட் கேப்டன் வைஸ் கேப்டனா இருப்பார். ஏன்னா பேட்டிங் பிளஸ் பவுலிங் பண்றாரு. 3வது மெயின் ஃபாஸ்ட் பவுலரா இன்னைக்கு அந்த டீம்ல இருக்கிறாரு. அதனால இந்த 4 பேரை பார்த்துக்கோங்க. அதுல சேஃப் ரிஸ்க்னு தனித்தனியா நம்ம வந்து பிரிச்சாச்சு. இப்போ கடைசியா நம்மளுடைய ஸ்மால் லீக் டீம் பிளே பண்றவங்க இந்த மாதிரி ஒரு சேஃபா டீம் போடலாம். அதாவது
மேத்யூ வெய்டு, மேக்ஸ் பிரையன், மிச்சல் ஓவன், டிம் டேவிட், லபுஷேன், மேட் ரென்சா, சௌத்ரி, அடுத்து சேவியர் பேட்லர், எலிசு, மெரிடித், ஸ்பென்னர் ஜான்சன். இதுல இந்த இடத்துல நசீரை கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். பேட்டிங் பிளஸ் போலிங் மஸ்ட் பிக் ஆப்ஷன்ல கொடுத்தேன். பட் நிறைய பேர் அவருடைய செலக்டட் பெர்சன்டேஜ் ரொம்ப கம்மியா இருந்ததுனால இந்த ஒரு சேஞ்ச் மட்டும் பண்ணியிருக்கேன். மற்றபடி உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இதா இருக்கும். ஸோ பிச்சு ரிப்போர்ட்டை நம்புறவங்க செகண்ட் பேட்டிங்க்கு சாதகமா டீம் போடுங்க. ஏன்னா 4க்கு 4மே செகண்ட் பேட்டிங் தான் வின் பண்ணி இருக்கிறாங்க. அதுலயும் செகண்ட் பேட்டிங் பிரிஸ்பன் ஹீட் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். ஏன்னா 2 மேட்சும் செகண்ட் பேட்டிங் பண்ண பிரிஸ்பன் ஹீட் வின் பண்ணி இருக்கிறாங்க. அதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஆனா எல்லா மேட்சுமே பிச்சு ரிப்போர்ட்டுக்கு அப்படி நடக்கும்னு கிடையாது. திடீர்னு மாத்தி கூட நடந்துரும். இன்னைக்கு நம்ம இப்படி இவ்வளவு கான்பிடண்டா சொன்னதுனால திடீர்னு பேட்டிங் பெஸ்ட் பண்ற டீம் கூட வின் பண்ணலாம், இல்லைன்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் இப்போதைக்கு பேட்டிங் செகண்ட் பண்ற டீமுக்கு இந்த பிச்சில் அட்வான்டேஜ் இருக்குன்னு பிச் ரிப்போர்ட்ல நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸோ அதுபடி கூட இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். ஸோ வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா மறக்காம வீடியோவை லைக் பண்ணுங்க. வீடியோ பத்தியான கருத்துக்களை கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. உங்களுடைய ட்ரம்ப் கார்டு யாரு, கேப்டன் வைஸ் கேப்டன் யாருங்கிறது கூட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிட்டு போகலாம். வீடியோ பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.